ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது மட்டன் சுக்கா ரெசிபி. இந்த சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித மசாலா பொருட்களும் நம்ம ரெடிமேடாக சேர்க்கல, எல்லாமே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சுக்கா ரெசிபி. இந்த சுக்கா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுக்கா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூளும் மிளகா வத்தலும் நான் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் மிளகு காரம் மட்டுமே சுக்காவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் மிளகு நிறைய சேர்த்தோம்னா. நம்ம இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 150 கிராம் சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்க்குறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பெரிய வெங்காயம். ஸோ சுக்கா ரெடி பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 20 கருவேப்பிலை அளவுக்கு நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச தனியா, மிளகு, சீரகம் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ சுக்கா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 50 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா அரைக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் தான் 150 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சுக்காவுக்கு வந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வித சாப்பாடு ரெசிபி செய்யும் போதும் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஸோ சில பேர் வந்து கருவேப்பிலை பிடிக்காதுன்னு சேர்க்கவே மாட்டாங்க. பிடிக்கலைனாலும் நீங்கள் சாப்பாடு செய்யும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சுக்காவுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கரம் மசாலா பவுடரும் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மசாலா பொருட்களை அரைக்கும் போதே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம், அன்னாச்சிப்பூ எல்லாமே சேர்த்து போட்டு வதக்கி அதோடையே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டு நல்லா அது எண்ணெயோடு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த மசாலாவை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இப்போ விட்டுற போகிறோம். இதை இந்த சுக்கா வந்து நீங்கள் ட்ரையாகவும் வச்சுக்கலாம், கிரேவி பதத்துக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு நல்லா வதங்கிடுச்சு அந்த மசாலா எல்லாமே. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பீசஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியையும் மட்டன் பீசஸையும் இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் பீசஸ் வேக வச்ச தண்ணியையும் தனியாக எடுத்து இதோட ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சுக்கா பார்த்திங்கன்னா மதியானம் நீங்கள் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு சப்பாத்திக்கு, இது மெயினாக சப்பாத்திக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசையை தவிர. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபுல்லாக ஒரு கொதி வந்ததும் நீங்கள் சிம்மில் விட்டுட்டு ஒரு 1/4 ஹவர் சிம்மில் விட்டுட்டிங்கன்னா நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 ஹவர் 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக அந்த கிரேவியை சுக்காவை வந்து நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே மட்டன் பீசஸில் வந்து ஆட் ஆகிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம என்ன வேகமாக குக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து மட்டன் பீசஸில் சரியாக இறங்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஹவர் சிம்மில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க.
நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வேணுனாலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி எல்லாம் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் இடியாப்பம் பண்ணிவிட்டு இந்த சுக்காவோட அந்த லிக்விட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பாயா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி வந்து நல்லா சுண்டிடுச்சு உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுக்கா ஈஸியாக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அந்த மசாலா எல்லாமே பீசஸில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம சிம்மில் விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். உங்களுக்கு இதே இதில் இருந்தால் போதும், இதே கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும்னா நீங்கள் அப்படியே இறக்கிடலாம். எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் வற்ற விடணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் சுக்கா ரெசிபி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.